Hello friends, welcome to my channel. நான் உங்களோட தமிழ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா urinary fibroid. So fibroid பத்தி full details பார்க்கலாம். Symptoms எப்படி இருக்கும், எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம், எந்த இடத்துலலாம் fibroid வரும், எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கற full information பார்க்க போறோம். நானும் ஒரு fibroid patient தான். இன்னும் எனக்கு fibroid வந்து இருக்கு. அந்த fibroid தான் வந்து எனக்கு டெலிவரியும் ஆச்சு. So first ஷார்ட்டா வந்து என்னோட ஸ்டோரியை வந்து சொல்லிடுறேன். கல்யாணம் ஆகி 1 year ஆயிடுச்சு. பேபி வந்து பிறக்கல அப்படின்றதுக்காக நாங்க சரி ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யூட்ரஸ் வந்து செக் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க கட்டி வந்து ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து நல்லா செக் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு ஸ்கேனுக்கு அனுப்புனாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஃபைப்ராய்டு இருந்துச்சு. யூட்ரஸோட அவுட்டர் வால்ல வந்து ஃபைப்ராய்டு இருக்கு, 4 சென்டிமீட்டருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதனால வந்து பிரெக்னன்சிக்கு எந்த இஷ்யூமே வராது. நீங்க வந்து பிரெக்னன்சிக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பா வந்து கன்சீவ் ஆகிடுவீங்க. ஃபைப்ராய்டுக்கும் பிரெக்னன்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணோம். 1 மந்த்லேயே வந்து கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ கன்சீவ் ஆகி 1 மந்த் இன்க்ரீஸ் ஆக ஃபைப்ராய்டும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6, 8 இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு என்னோட டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து ஃபைப்ராய்டு இருந்துச்சு. என்னோட பேபியோட தலை வந்து இவ்வளோ பெருசு இருக்குன்னா அதே சைஸில் வந்து எனக்கு ஃபைப்ராய்டும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆகிட்டே இருந்துச்சு. 5th மந்த்லேயே சொன்னாங்க நார்மல் டெலிவரிக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, நம்ம வந்து சி செக்ஷன் பண்ணி வந்து குழந்தை எடுத்துடலாம், அதான் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9th மந்த்தில் சி செக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து குழந்தையோட தலையும் ஃபைப்ராய்டும் பக்கத்தில் இருக்கு. சிசேரியனுக்கு போனோம்னா பிளட் லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. நல்லபடியாக வந்து டெலிவரி பண்ணி குழந்தை எடுத்துட்டாங்க. ஃபைப்ராய்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. டெலிவரி முடிச்சு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணப்போ ஃபைப்ராய்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக செக் பண்ணப்போ 3 சென்டிமீட்டர் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து என்னோட கேஸ். இப்போ ஃபைப்ராய்டுனா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தலாம். ஸோ ஈஸ்ட்ரோஜன் இந்த ஹார்மோனால தான் வந்து ஃபைப்ராய்டு இஷ்யூ வந்து வருது. யூட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய கட்டி வரும். பிசிஓடி இருக்கு, பிசிஓஎஸ் இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விதமான கட்டி இருக்கு. பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு தனி ட்ரீட்மெண்ட்டே இருக்கு. இந்த ஃபைப்ராய்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே இதுவரையும் இல்லை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெமிடி அந்த மாதிரி எதுவுமே வந்து கண்டுபிடிக்கல. ஃபைப்ராய்டு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸாக இருக்குது. இதுவரையும் அதுக்காக நான் ஒரு டேப்லெட் கூட சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா எதுவுமே தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சைஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்டம்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபைப்ராய்டுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப கம்மியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். சில பேருக்கு சிம்டம்ஸே இருக்காது. நமக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்குது அப்படிங்கிறதே வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக வந்து எனக்கு ஃபைப்ராய்டு இருந்திருக்கு. பட் எனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை. என்னால் எதுவும் பெருசாக கண்டுபிடிக்கவும் முடியல. ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணும்போது தான் வந்து ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல நமக்கு பிளட் கிளாட் நிறைய போகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டேல வந்து கிளாட்டாக நிறைய போகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கிளாட்டாக போகும். இது பார்த்தீங்கன்னா பேசிக் சிம்டம்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைப்ராய்டு கட்டி வந்து யூரின் பேக்கை வந்து ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த 2 சிம்டம்ஸ் எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது நார்மல் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். எப்பயுமே நான் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் பீரியட்ஸ் டைமில் ஹெவி ப்ளீடிங் இருக்கும், கிளாட்டாக அதிகமாக வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சிம்டம்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு சைஸை பொறுத்து நமக்கு சிம்டம்ஸ் வந்து வேரி ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் கூட இருக்கலாம். நிறைய இடத்துல ஃபைப்ராய்டு இருக்கலாம். சில பேருக்கு ஒரே ஒரு கட்டி இருக்கும், சில பேருக்கு 10 இடத்துல வந்து இருக்கும். இந்த மாதிரி ஃபைப்ராய்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சா நமக்கு வயிறே வந்து கொஞ்சம் பெருசாக உட்புன மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்களுக்குலாம் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபைப்ராய்டு பார்த்தீங்கன்னா 3 டைப்ல வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு வெளியில, அது என்னோட கேஸ். யூட்ரஸ்க்கு வெளியில இருக்கு அப்படின்னா நமக்கு குழந்தை உள்ள இருக்கும்போது எந்த வித பாதிப்பும் இருக்காது. இன்கேஸ் யூட்ரஸ்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து பிரெக்னன்சில ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னர் வால்வ்ல வந்து இருக்குது, அது ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான். அவுட்டர் இன்டர்னல்ல உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருந்தால் பெரிய இஷ்யூ எதுவும் வராது, குழந்தைய வந்து பாதிக்காது. இதே வந்து உள்ள வந்து ஃபைப்ராய்டு இருக்கு, கர்ப்பப்பைக்குள்ள இருக்கு, கர்ப்பப்பைக்குள்ள வந்து குழந்தையும் இருக்கும், இருக்கும்போது ப்ராப்ளம் வந்து வரலாம். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைப்ராய்டு வந்து கேன்சரா மாறுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் எனக்கும் இருந்துச்சு. கண்டிப்பா மாறது 99% மாறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்கு. ஸோ எனக்கு பிரெக்னன்சில வந்து ஏதாவது இஷ்யூ வருமா, என்னால் வந்து கன்சீவ் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஃபைப்ராய்டு கட்டி எங்க இருக்கு, என்ன சைஸ்ல இருக்கு, எத்தனை இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு பிரெக்னன்சில ப்ராப்ளம் வருமா வராதா அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. என்னோட கேஸ்ல பார்த்தீங்கன்னா எனக்கு யூட்ரஸ்க்கு வெளியில தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 4 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. அதனால பிரெக்னன்சிக்கு எந்த ப்ராப்ளம் வரல. ஸோ டெலிவரி
டெலிவரிக்கு வந்து ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து நார்மல் டெலிவரியே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டியுமே சுருங்கிச்சு. இதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் வந்து பிக்கராக இருக்கலாம், குழந்தைய வெளியில் வர விடாமல் தடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சி செக்ஷனுக்கு போயிடுவாங்க. போயிட்டு குழந்தைய வந்து சி செக்ஷன் பண்ணி வெளியில் எடுத்துட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைப்ராய்ட் கட்டியுமே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் வந்து நிறைய ப்ரெக்னன்சியில் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபைப்ராய்டால பெரிய ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஃபைப்ராய்ட் பேஷண்ட் இப்போ வந்து நம்ம கன்சீவ் ஆகிட்டோம், நமக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வருமா, டே பை டே ஏதாவது இஷ்யூ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கானா? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா டெலிவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஃபைப்ராய்ட் கட்டியும் பெருசாயிட்டே இருக்கிறதுனால குழந்தைய வந்து புஷ் பண்ணி வெளியில தள்ள தான் பார்க்கும். அதனால நமக்கு இயர்லி பிரெக்னன்சிக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. 7th மந்த்துக்கு அப்புறம் இங்கே எப்போ வேணா டெலிவரி வந்துடும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு போட்டாங்க. அதாவது சீக்கிரமா டெலிவரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மந்த்லி 2 இன்ஜெக்ஷன் வந்து நான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டேட் வரதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் தான் வந்து எனக்கு பேபியாக பிறந்தாங்க. ஸோ வந்து ஃபைப்ராய்ட் கட்டி என்ன பண்ணுன்னா குழந்தைய வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியில தள்ளுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து ரேர் கேஸ் தான். எந்த மாதிரி கேஸ்க்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து கர்ப்பப்பையில ஒட்ட விடாது. ஸோ அந்த ஒற்ற பீரியட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்ப்பப்பையும் வந்து குழந்தையுமே வந்து ஒரு ஒற்ற பீரியட் ஸ்டார்டிங் ஒரு 2 monthsல இருக்கும், அதை வந்து பண்ண விடாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கர்ப்பம் வந்து தங்காம மிஸ்கேரேஜ் ஆகும். இந்த மாதிரி ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா வாட்டரை பிரேக் பண்ணி விட்டோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட் வரதுக்கு முன்னாடி வந்து பனிக்கூட உடஞ்சிரும். இந்த இஷ்யூ தான் வந்து எனக்கு நடந்துச்சு. ஸோ டெலிவரி வந்து 8ஆம் தேதி இருக்குன்னா ஒரு 3ஆம் தேதி போல ஃபர்ஸ்ட் வாட்டர் தான் வந்து பிரேக் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பையை ஒட்டியே வந்து அந்த ஃபைப்ராய்டும் இருக்கு. ஸோ ஃபைப்ராய்டு வந்து பெருசாயிட்டே இருக்கிறதுனால அந்த வாட்டரை வந்து பிரேக் பண்ணி விட்டுரும். அதனால நமக்கு சீக்கிரமா டெலிவரி வந்துடும். இந்த பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. என்னோட கேஸ்லயுமே வந்து வாட்டர் தான் பிரேக் ஆச்சு. ஸோ இதனால நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சம்டைம்ஸ் வந்து சி செக்ஷன் போயிடுவாங்க. ஸோ சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்துடலாம், வாட்டர் வந்து நிறைய பேச்சுன்னு போவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ளீடிங் ஆகும். ஸோ நமக்கு டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி ப்ளீடிங் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய காஷன் வந்து இந்த ஃபைப்ராய்டு நமக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போயிடலாம். இப்போ எனக்கு ஃபைப்ராய்டு இருக்கு, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஏதாவது சாப்பிட்டா வந்து சரியாகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஃபைப்ராய்டுக்கு இதுவரையும் டேப்லெட்ஸ் எதுவுமே வந்து கண்டுபிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 6 வருஷமா எனக்கு ஃபைப்ராய்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் இதுவரை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டேப்லெட் கூட அதுக்காக எடுத்துக்கவே இல்லை. ஸோ அந்த ஃபைப்ராய்டு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேணால் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபைப்ராய்டாக இருக்குன்னா அதை வந்து சுருங்க வைக்கிறதுக்கு சில டேப்லெட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சுருங்க வைக்க வேணா பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஒன்று கட்டியை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, இல்லை லேப்ரோஸ் பண்ணி கட்டியை வந்து ரிமூவ் பண்ணலாம், இல்லைனா வந்து கட்டியை சுருங்க வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பிரெக்னன்சில வந்து சி செக்ஷன் போறாங்கன்னா அந்த கட்டி எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா டேப்லெட் போட்டால் அந்த ஃபைப்ராய்டு சரியாகும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து எந்த டேப்லெட்ஸுமே வந்து கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணிக்கலாமா வேணாமா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான். ஸோ உங்களோட பிரெக்னன்சி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இனிமேட்டு சர்ஜரி பண்ணாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சர்ஜரிக்கு போயிருங்க. உங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் சர்ஜரி போயிட்டு உங்கள் ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக இருக்கும், பீரியட்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை நான் லேப்ரோஸ்கோபி பண்ணிக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக லேப்ரோஸ்கோப்பியும் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா சேஃப் தான். இப்போ ரொம்ப ஈஸியாகவே எல்லாருக்குமே லேப்ரோஸ்கோபி பண்ணிடுறாங்க. 12 சென்டிமீட்டரில் இருக்க கட்டியை வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு சுருங்க வைக்கிற மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெமெடி ஏதாவது இருக்கா, ஹோம் ரெமெடி இருக்கா, வீட்டில் இருக்க பொருளை வச்சே வந்து ஃபைப்ராய்டு கட்டியை வந்து சுருங்க வைக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த ரெமெடிஸும் இல்லை. அயன் கண்டென்ட் இருக்க சாப்பாடு பொருளை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல நமக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்கும், கிளாத்ஸ் வந்து நிறைய போகிறதுனால நிறைய பேர் வந்து அனிமிக்கா இருக்க மாதிரி இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருக்க மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான சிம்டம்ஸ் வரும். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா சில டைம் குண்டா இருப்பேன், சில டைம் ஒல்லியா இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட்ல வந்து ஒரு 10 kg கிட்ட நான் ரெடியூஸ் பண்ணி தான் வந்து இப்போ இந்த வீக்ல வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அயன் கண்டென்ட்டை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை, அத்திப்பழம் வந்து எடுத்துக்கோங்க. நீங்க வந்து முடிஞ்ச அளவு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து மார்னிங் குடிங்க, அதுலேயும் வந்து எல்லா சத்துமே நமக்கு கிடைச்சிடும். ஸோ அத்திப்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை, அயன் கண்டென்ட் எதில் இருக்கோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அனிமிக் ஆகாமல் நம்மளை நாமே பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த ஃபைப்ராய்டுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்மோன் ப்ராப்ளம் தான். ஹார்மோனல் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது.
ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்ட் கட்டி என்னோட யூட்ரஸில் தான் இருக்குது. பட் எனக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தலை. இப்போ என்னோட செகண்ட் ப்ரெக்னன்சிக்குமே வந்து நான் டெஸ்ட் பண்ண போகும்போது 3 சென்டிமீட்டர் இருக்குது. பட் அதனால பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேறு ரீசன்னால தான் வந்து எனக்கு அபார்ஷன் வந்து ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், என்ன ரீசனால எனக்கு அபார்ஷன் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைப்ராய்ட் யார் யாருக்கு இருக்கோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேன்சராக மாறவே மாறாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களோட சைஸை பொறுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து டாக்டரை போய்ட்டு செக் பண்ணுங்க. அதே போல் ஃபைப்ராய்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து நீங்கள் டாக்டரை போய் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா கட்டி வந்து பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா, சுருங்கிடுச்சா, என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி செக் பண்ணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட வந்து போங்க. பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக இருக்கணும். 28 to 32 டேஸ்க்குள்ள பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓரளவுக்கு ஃபைப்ராய்ட் பற்றி எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் முடிஞ்ச ரிப்ளை நான் உங்களுக்கு பண்ணுறேன். PCOS பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.